வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார் அண்ட் ஃபாத்திமா. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு காட்ட போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் தக்கியா தான். ஆக்சுவலாக சில நாட்களுக்கு முன்னாடி தக்கியா எனக்காக பிரியாணி செஞ்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவங்களும் ரொம்ப குக்கிங்கில் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கொண்டு வாங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டுட்டு நான் வந்து உண்மையிலேயே அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் பிரியாணி மாஸ்டர் எந்த அளவுக்கு செய்வாங்களோ அதே அளவுக்கு அருமையாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்போயே வந்து நான் முடிவு பண்ணிவிட்டேன், இந்த ரெசிபி கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு. அதனால் தக்கியாவே நம்ம சேனலுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம மட்டன் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் இல்லையா? இந்த ரெசிபி வந்து யூஸ்வலாக என்னோட வீட்டில் செய்கிற ரெசிபி. அதில் வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் எனக்கு தோணுது நான் செஞ்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணலாம். ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணணும்னு கிடையாது, ஒரு 15 minutes தான். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு தேவையான கறி செய்வோம் இல்லையா, அது வரைக்கும் மட்டன் மேரினேட் ஆகட்டும். எவ்வளோ மட்டன் வச்சுருக்கோம்? 1 kg மட்டன் வச்சு. சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு டர்மரிக் பவுடர் இல்லையா, எவ்வளோ ஆட் பண்ணலாம்? ஒரு 1 teaspoon. ஓகே. ரெட் சில்லி பவுடர். ஸோ இந்த பிரியாணிக்கு ஃபுல்லாக நம்ம 2 tablespoons காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதில் 1 tablespoon நம்ம மேரினேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 tablespoon ஆட் பண்ணலாம். ஓகே, 1 tablespoonன்றது தாளிக்கும் போது இல்லையா? ஓகே. ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதில் வந்து டோட்டலாக வந்து 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு. 50 கிராம் கார்லிக், 50 கிராம் ஜிஞ்சர். இதை வந்து பேஸ்ட்டாக எடுத்துருப்போம். இதில் வந்து 1 tablespoon இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மற்றது வந்து நம்ம அப்புறமா தாளிக்கும் போது ஆட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா அரைச்சி அதில் வந்து இப்போ மேரினேஷனுக்கு 1 tablespoon மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் இது வந்து மொத்தமாக அப்படியே தாளிப்பில் ஆட் பண்ணிவிடுவோமா? லெமன் வந்து 1 லெமன்ல half லெமன். ஓகே. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஓகே. ஸோ மேரினேஷனுக்கு வந்து இது மட்டும் இருந்தால் போதுமா? அண்ட் இப்போ இது வந்து நம்ம எவ்வளோ நேரம் மேரினேட் பண்ண போகிறோம்? நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 15 minutes மேரினேட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ தாளிக்கிறது வந்து குக்கர்லேயே தான் தாளிக்க போகிறோமா? அதுக்கப்புறம் நம்ம குக்கர்லேயே மட்டனை வேக வச்சிடலாம். சரி. இந்த தாளி போடவா? ஆமாம், தாளி போட. ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து தாளிக்க போகிறோம் இல்லையா, அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். கரெக்டாக. இப்போ வந்து பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கர் வச்சுருக்கோம். குக்கர் வந்து ஹீட் ஆகட்டும். ஓகே. ஸோ இப்போ வந்து 200 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து 200 ml என்ன ஆயில்? கிரவுண்ட்நட் யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம், ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த மூணுத்துல உங்களுக்கு கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இன்னைக்கு வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், சன்ஃப்ளவர். ஓகே. வந்து 200 ml சன்ஃப்ளவர் ஆயில். அடுத்து எண்ணெய் வந்து சூடாகட்டும். சூடான உடனே ஹோல் ஸ்பைசஸ் போடுவோம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வந்து என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம்? ஏலக்காய். ஓகே. கிராம்பு. பிரியாணி இலை 2. ஓகே. அதுக்கப்புறம் பட்டை. ஓகே. எவ்வளோ ஏலக்காய், எவ்வளோ கிராம்பு? 4 ஏலக்காய், 6 கிராம்பு. ஓகே. 2 பிரியாணி இலை, 2 சைஸ் பட்டை. ஓகே. 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை. ஓகே. இப்போ ஆட் பண்ணிடலாமா? வந்து ஃபஸ்ட்டு லவங்கப்பட்டை ஆட் பண்ணுறேன். ஏலக்காய், கிராம்பு மற்றும் பிரியாணி இலை. அவ்வளோதான். ஆக்சுவலாக எனக்கு ஒரு டவுட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வந்து முஸ்லீம்ஸ் பிரியாணி செஞ்சாலும் ரொம்ப கம்மியான ஹோல் ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் பிரியாணி மனமாக இருக்கும். ஆனால் நாங்கள் எவ்வளோ தான் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணாலும் ஏன் அந்த ஸ்மெல் வர மாட்டேங்குது? அது வந்து நம்ம நல்லா குக் பண்ணுவோம் இல்லையா மட்டன், அப்போ தான் அதிகமாக ஃப்ளேவர்ஸ் வரும். ஸ்பைசஸ்னால கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் தான். அதிகமான ஸ்பைசஸ் போட்டு தான் ஃப்ளேவர் எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது. கொஞ்சமாக போட்டாலும் அதிகமாக ஃப்ளேவர்ஸ் இல்லாமல் ஒரு மைல்டான பிரியாணி தான் சென்னையில் எப்போவுமே நம்ம சாப்பிடுவோம். ஓகே. இப்போ வந்து ஆனியன் போடலாம் இல்லையா? எவ்வளோ ஆனியன்? 400 grams ஆஃப் ஆனியன். ஓகே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லையா? நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும். ஓகே. அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், ஸோ தட் சீக்கிரம். ஓகே.
போதுங்களா? நீ சொன்ன மாதிரியே நல்லா பொன்னிறமா வெங்காயம் வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். 3 கிரீன் சில்லி. ஓகே. நடுவுல ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு. அடுத்து இத மிக்ஸ் பண்ணு. இப்போ வேற எதுவும் ஆட் பண்ண தேவையில்லையா? இது வந்து கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் சாட்டே ஆனதுக்கு அப்புறம் ஆட் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ வந்து கொத்தமல்லியும் மின்ட்டும் ஆட் பண்ணலாம். ஓகே. எவ்வளோ மின்ட் அண்ட் எவ்வளோ கொத்தமல்லி? ஒரு ஃபிங்கர்ஸ்ல இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு சைஸ். ஓகே. ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட். ஓகே. போட்டாச்சு. இது வந்து ஒரு அரை கட்டு இருக்கும். அடுத்து கொத்தமல்லி இல்லையா? அது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியண்டர்ல பொடியை நறுக்கி கொத்தமல்லி சேர்த்தாச்சு. அடுத்து வந்து நல்லா இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணு. சரி, இங்க இருக்க எல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் இல்லையா? நான் ஆல்ரெடி சொன்னேன் ரேஷியோ. ஓகே. ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் garlic, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ginger. ஆட் பண்ணிட்டா? சரி, இப்போ மறுபடியும் அடுத்து 2 மினிட்ஸ் குக் பண்ணணுமா? ஆமா. இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா குக் பண்ணு. போதுமா? இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் நம்ம பாதி எடுத்து வச்சிருந்த ரெட் சில்லி பவுடர், அதாவது 1 டேபிள்ஸ்பூன். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்து எல்லா மசாலாஸையும் ஒண்ணா ஆட் பண்ண வேண்டாமா? இந்த கோரியண்டர் பவுடர்லாம் இருக்கு இல்லையா, அது சேர்க்கறேன். போட்டுடலாமா? அது வந்து half டீஸ்பூன். போதுமா? போதும். ஸோ இதுக்கு வந்து 2 மசாலா தான், ஒன்று சில்லி பவுடர் அண்ட் இன்னொன்று வந்து மல்லித்தூள். கொரியாண்டர் வந்து கொஞ்சம் வீட்டில் போடுவாங்க, கொஞ்சம் வீட்டில் போட மாட்டாங்க. ஓகே. என்னோட வீட்டில் எப்பவுமே போடுவாங்க. ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தக்காளி போட போகிறோம். இப்பயே போட்டுடலாமா? ஓகே. 400 grams. வெங்காயம் எவ்வளோ சேர்த்து இருக்குமோ அதே அளவு தக்காளியும். சிம்ல வச்சிடுங்க, தக்காளி நல்லா மசியட்டும். இப்போ நல்லா டொமேட்டோ மேஷ் ஆகிற அளவுக்கு குக் பண்ண போடுமா? ஓகே. இதுலேயே நம்ம வந்து மட்டன் போட்டு குக் பண்ண மேஷ் ஆகிடும்ல? மட்டன் வந்து இப்போ போடக்கூடாது, தயிர் போட்டதுக்கு அப்புறம் மட்டன் போட்டு நல்லா மட்டனை சாட்டே பண்ணணும். ஓகே. அப்போ அந்த ஃப்ளேவர்ஸோட நல்லா கம்பைன் ஆயிடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்ல தயிர் ஆட் பண்ணிடலாம். போதுமா குக் ஆனது? ஓகே. இப்போ தயிர் எவ்வளோ ஆட் பண்ணுறோம்? 200 ml. ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணணும், லம்ப்ஸ் எல்லாம் போடாது. பண்ணட்டா? ரொம்ப நேரம் கொதிக்கணுமா இல்லை ஜஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்? கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மட்டன் போடுறோம். இப்போ அக்னின்னு சொன்னீங்களே, அக்னினா என்ன? அக்னி வந்து யூசுவலா இங்க நம்ம செய்யறது இல்லையா, இந்த பேஸ், மசாலாவோட பேஸ், இது வந்து அக்னி. ஓகே. அதுக்கப்புறம் இங்க ஒலை வச்ச அரிசி வந்து எடுக்கிறோம் இல்லையா, அது பேர் வந்து அதன். ஓ, அக்னி அதன். ஸோ இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை போடுறோம். ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ எவ்வளோ நம்ம சாட்டே பண்ணுறோமோ அவ்வளோ வந்து மட்டனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த கிரேவியில் இறங்கும். ஓகே. சரி, இப்போ இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் பண்ண போகிறோமா? 10 minutes. ஓகே. இப்போ மட்டன் வந்து நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து விசிலுக்கு விட போகிறோம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோ கம்மி விசில்ஸ் விடணும். ஸோ எங்கள் மட்டன் வந்து நல்லா குக் ஆகுறதுக்காக ஒரு 2 விசில்ஸ் நாங்கள் விட போகிறோம். நீங்கள் உங்கள் மட்டனுக்கு ஒரு 3 விசில்ஸ் விடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் விசில்ஸ் விடுங்க.
ஓகே. ஸோ இப்போ வந்து 100 ml வாட்டர் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா? 100 ml வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ மூடிடலாம். ஓகே. 2 விசில் விடலாம். மூடிடுறீங்களா? ஸோ இப்போ இது வந்து 2 விசில் வரணும் இல்லையா? மீடியம் ஃப்ளேம்லையா ஹை ஃப்ளேம்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 minutes ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து சிம்மில் வச்சு 2 விசில். ஓகே. ஸோ இப்போ அதை நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து சால்ட் போடணும் இல்லையா? எவ்வளோ சால்ட்? சால்ட் வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து அரிசி வந்து கொஞ்சம் சால்ட்டு தான் அப்சர்வ் பண்ணும். ஓகே. அதனால வந்து ஒரு 2 tablespoons ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம். அதுதான் வந்துச்சு. எவ்வளோ அரிசி போடுறோம்? 1 kg. ஓகே. 1 கிலோ வந்து எவ்வளோ ஊற வச்சிருக்கோம்? 1 kg மட்டன், 1 kg ரைஸ். ஓகே. ரைஸ் எவ்வளோ ஊற வச்சிருக்கோம்? இப்போ நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சோம் இல்லையா பிரியாணிக்காக, அப்போ வந்து ஊற போட்டுட்டோம். ஸோ ஒரு 1/2 an hour இருக்கும் இல்லையா? ஓகே. ஓகேவா? ரைஸ் போட்டாச்சு. இப்போ வந்து அரிசி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த அக்னியில எவ்வளோ தண்ணி இருக்கோ அதை பொறுத்து தான் அரிசி எவ்வளோ குக் பண்ணணும்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ இப்போ உங்களோட அக்னியில வந்து அதாவது இந்த கறியில வந்து அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் வந்து அரிசியை வந்து குக் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளோட கிரேவியில வந்து எவ்வளோ தண்ணி இருந்துச்சு? ஒரு நம்ம 100 ml ஊற்றணும். 100 ml ஊற்றணும். மட்டனோட எசன்ஸ், டொமேட்டோ விட்ட தண்ணி எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு half boil வர வரைக்கும் அரிசியை குக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ரைஸ் நல்லா குக் ஆயிடுச்சு. அதை எடுத்து வேற ஒரு பவுல்ல மாத்திடலாமா? ரைஸ் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஓகே. நான் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு வந்துறீங்களா? இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸ் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம விசிலும் முழுமையாக அடங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிடுவோமா? ஸோ இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து மேலே ஃபுல்லாக இப்படி ஆயில் வந்து இருக்கும்போது தான் கரெக்டாக வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி மசாலா ரெடி ஆயிருக்குன்னு வந்து ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. இப்போ இது என்ன பண்ண போறோம்? அப்படியே வேற ஒரு பவுல்ல மாத்த போறோம். நீங்க எந்த பாத்திரத்துல நீங்க தம் வைக்க போறீங்களோ அதுக்கு மாத்த போறோம். நம்ம வந்து இதுல 200 ml எண்ணெய் தான் ஊத்தணும். மத்ததெல்லாம் வந்து மட்டன்னால வந்து ஃபேட். சோ இப்போ வந்து இதுல half lemon வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிபரேஷன் ஃபுல்லா 1 lemon அதுல half அப்ப ஆட் பண்ணோம். இப்போ half. போதுமா? மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து பாயில் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிடுவோமா? இப்போ நம்ம மசாலா மேல பாயில் பண்ணி வச்சிருந்த ரைஸ் போட்டாச்சு. அடுத்து இப்போ வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 2 to 3 tablespoons நெய். மேல இருக்கிற ரைஸ் வந்து ட்ரையா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து அரிசி தண்ணி நம்ம பாயில் பண்ணும்போது இருக்கும் இல்லையா, லெஃப்ட் ஓவர் வாட்டர், அதை வந்து இப்போ கொஞ்சமா போட்டுக்கலாம் சைடுல. அது எவ்வளவு? ஒரு 4 to 5 tablespoon கரெக்ட்டா இருக்குமா? 4 to 5 tablespoon. ஓகே. சோ இப்போ வந்து இது தம் போட்டுட்டோம். மிக்ஸ்லாம் பண்ண வேண்டாமா? வேண்டாம். அதுக்கு அப்புறமா லாஸ்ட்ல பண்ணலாம். சரி, ஓகே. சோ இப்போ வந்து கட்டு போட்டு க்ளோஸ் பண்றோம். கட்டு போட்டு க்ளோஸ் பண்றோம். ஒரு இரும்பு தவா இங்கேயே தான் இருக்கு. இதுக்கு மேல வந்து நம்ம தம்க்கு வைக்க போறோம். ஓகே. இது வந்து என்ன ஃப்ளேம்ல வைக்க போறோம்? 2 minutes வந்து ஃபுல் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஃபுல் இங்க ஃபுல்லா வந்து ஸ்டீம் வரும். அப்போ வந்து சிம்க்கு மாத்திரலாம். சிம்ல வந்து டோட்டலா வந்து 20 minutes விட போறோம். வந்து சிம்லயே குக் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே.
தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணாதன் பிறகு நம்ம அரிசி பாயில் பண்ண அந்த பாத்திரம் தண்ணியோட வச்சிருக்கோம். உங்களுக்கு இன்னும் வெயிட் வைக்கணும்னா இங்க வந்து அம்மிக்கல் வைப்பாங்க கொஞ்சம் இடத்துல. இந்த வெயிட்டே நமக்கு போதும். ஓகே. சோ இப்போ வந்து ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 மினிட்ஸ், அப்புறம் லோ ஃப்ளேம்ல 20 மினிட்ஸ் இல்லையா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தம்ல விடணுமா? இல்ல, வேணாம், ஒரு 10 மினிட்ஸ் விடலாம். ஓகே சரி. இப்போ நம்ம பிரியாணி நல்லா குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் ஆனதன் பிறகு ஒரு 10 நிமிடம் இதை அப்படியே தம்ல விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாமா? தக்கியா செஞ்ச அருமையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுவோமா? வந்து நான் சொன்ன மாதிரியே ரொம்பவே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பிரியாணி லவர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வந்து வாங்கி சாப்பிட்ற அதே பிரியாணி மாதிரியே தான் இன்றைக்கி தக்கியா நம்ம கூட பிரியாணி செஞ்சு காட்டியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேறு ஏதாவது சொல்லணுமா? ஸோ இதில் வந்து நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர் ஆட் பண்ணலாம், ஆனாலும் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவே இருக்குது. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நிறைய பேர் ரம்ஜானுக்கான நிறைய ரெசிபிஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த ரெசிபிஸை நான் வந்து தக்கையை வச்சு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். வரக்கூடிய வீடியோஸை மறக்காமல் பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட நானும் தக்கையாக உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த் அண்ட் தக்கியா. பாய்.